வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு தமிழ் லெட்ஸ் பிளே ஃபேண்டசி யூடியூப் சேனல். நம்ம யூடியூப் சேனலுக்கு புது நண்பராக இருந்தீங்கன்னா மறக்காம நம்ம யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோ பாருங்க. அப்பதான் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். பக்கத்திலே இருக்கக்கூடிய பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நான் எப்பெல்லாம் வீடியோ போடுறனோ அப்பெல்லாம் உங்களுக்கு நோட்டிபிகேஷன் மூலமா உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணிடும். ஸோ வீடியோ பார்க்கறதுக்கும் யூஸ்ஃபுல்லா இருக்கும். அண்ட் இன்னைக்கு நம்ம ஆஸ்திரேலியா vs சவுத் ஆப்பிரிக்கா ரெண்டாவது T20 மேட்சுக்கான ப்ரெடிக்ஷன் பார்க்க போறோம். அண்ட் நம்மளுடைய டெலகிராம் சேனல்ல ஜாயின் பண்ணாத நண்பரா இருந்தீங்கன்னா மறக்காம ஜாயின் பண்ணிக்கோங்க. முக்கியமான அப்டேட் பிளஸ் ஃபைனல் டிப் எல்லாமே நம்மளுடைய டெலகிராம் சேனல்ல உங்களுக்காகவே ஃப்ரீயா கொடுத்துட்டு இருக்கோம். மறக்காம ஜாயின் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல இருக்கு. அதே போல இன்னமும் XL11ல ஜாயின் பண்ணாத நண்பரா இருந்தீங்கன்னா சீக்கிரமா ஜாயின் பண்ணிக்கோங்க. காரணம் இந்த மாசத்துல நமக்கு லீடர் போர்டுலாம் சூப்பரா கொடுக்குறாங்க. வரக்கூடிய காலங்களில் நம்மளுடைய பெஸ்ட் லீக்கான ப்ரோ கபடி லீக் எல்லாமே வரும்போது ஸோ இன்வெஸ்ட்மெண்ட் லீடர் போர்டு, சீரிஸ் லீடர் போர்டு எல்லாமே அட்ராக்டிவா கொடுக்க போறாங்க. நீங்க என்ட்ரி ஃபீஸ் வைஸாவும் கம்பேர் பண்ணி பார்க்கலாம். ஜிஎஸ்டி, டிடிஎஸ் ஃப்ரீ, இன்ஸ்டன்ட் விட்ராவல், நீங்க நினைக்கக்கூடிய எல்லா ஆப்ஷனுமே இருக்கு. ஸோ ஜாயின் பண்ணாதவங்க ஜாயின் பண்ணிக்கோங்க. லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல இருக்கு. அண்ட் இப்போ பிட்ச் ரிப்போர்ட் நம்ம ஏற்கனவே சொல்லியிருந்தோம். இந்த பிட்ச் ரிப்போர்ட்டை பத்தி ஏன்னா இந்த கிரவுண்ட்ல பெருசா மேட்சஸ் நடக்கல. ஸோ அதனாலதான் சொல்லியிருக்காங்க. மொத்தமே பாத்தீங்கன்னா ஒரு ஆறு ஒரு இன்டர்நேஷனல் மேட்ச் தான் நடத்தி இருக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஸோ அதுவும் ரொம்ப முன்னாடி. பட் பொதுவா இந்த பிட்சை பாத்தீங்க அப்படின்னா அதெல்லாம் முடிஞ்சிருச்சு. ஃபர்ஸ்ட் T20 இதே பிட்ச்ல நடத்திட்டாங்க. ஸோ நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி தான். அதாவது பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ஒரு ஹார்டு சர்ஃபேஸ் இருக்கிறதுனால அது மட்டும் இல்லாமல் பேட்டிங்க்கு சப்போர்ட் பண்ணணும்னு சொன்னோம். அது போக ஸ்பின்னர்ஸோட ரோல் நல்லா இருக்கும்னு சொன்னோம். அதே போல ஸ்பின்னர்ஸ் லாஸ்ட் மேட்ச்ல நல்லாவே விக்கெட் ஸ்கோர் பண்ணாங்க. அந்த இதை பார்க்கும்போது நம்ம பிட்ச் ரிப்போர்ட் ஓரளவுக்கு ஒத்து போன மாதிரி தான் இருந்தது. அதுக்கு அடுத்தபடியா பார்த்தோம் அப்படின்னா ஓவராலா எப்படிலாம் இந்த பிட்ச்ல நடந்திருக்கு அப்படின்னா டோட்டலா ஒரு T20 இன்டர்நேஷனல் தான். அதுவும் பேட்டிங் ஃபர்ஸ்ட் பண்ண டீம் ஆஸ்திரேலியா வின் பண்ணியிருக்காங்க. ஆவரேஜான ஃபர்ஸ்ட் இன்னிங் ஸ்கோர் 178, ஹை ஸ்கோர் லோ ஸ்கோர் இதுல இருக்கு. ஓரளவுக்கு டீசெண்டா தான் மேட்ச் போச்சு. சவுத் ஆப்பிரிக்கா வின் பண்றதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருந்தும் பாத்தீங்கன்னா க்ளோஸா மேட்ச் விட்டுட்டாங்க அப்படின்னு தான் நம்ம சொல்லணும். இப்போ நம்மளுடைய ப்ரெடிக்ஷன் பார்ப்போம். ஸோ ஒன் பை ஒன்னா பார்ப்போம். ஃபர்ஸ்ட் ஆஸ்திரேலியா டீமை நம்ம கம்ப்ளீட்டா அனலைஸ் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் நம்ம எப்போ என்ன பண்ணணும், பவுலர்ஸ் ஆப்ஷனை நம்ம அனலைஸ் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா ஹேசல்வுட் தான் அந்த டீமோட முதல் பவுலிங் ஆப்ஷன். ரெண்டாவது ஜாம்பா, மூணாவது துவாஷிஷ், நாலாவது பாத்தீங்கன்னா எலிஷி, அஞ்சாவது பாத்தீங்கன்னா மேக்ஸ்வெல். ஸோ 5 ப்ராப்பரான பவுலிங் ஆப்ஷன் வச்சிருக்காங்க. ஆறாவது பாத்தீங்க அப்படின்னா மிச்சல் ஓவன். ஸோ ஓவன் இதுக்கு முன்னாடி நடந்த வெஸ்ட் இண்டீஸ் கூட ஆஸ்திரேலியா ஒரு 5 T20 சீரீஸ் ஆனாங்க. அங்க பவுல் பண்ணியிருக்காரு. லாஸ்ட் மேட்ச் மட்டுமே நீங்க எடுத்துக்காதீங்க. அதனால அதுக்கு முன்னாடி உள்ள சீரீஸையும் நம்ம கொஞ்சம் பார்க்க வேண்டியிருக்கு. ஸோ ஆறாவது பவுலிங் ஆப்ஷன்ல ஓவன் இருக்காரு. கிரீனும் மிச்சல் மார்ஸும் ரீசெண்டான டைம்ஸ்ல பவுலிங்கே பண்ணல அப்படின்னு தான் நம்ம சொல்லணும். ஏன்னா கிரீனும் ஒரு பெரிய இன்ஜுரியில தான் வந்தாரு. அதுக்கப்புறம் பெருசா பவுலிங் ஆப்ஷன் அப்படி ஒரு 4 ஓவர் கம்ப்ளீட் பண்ற லெவல் அப்படிலாம் எதுவுமே பண்ணல. ஸோ இந்த 6 பேர் தான் ஆஸ்திரேலியாவோட பவுலிங் ஆப்ஷன்ல இருக்காங்க. இப்போ இதுல யார் யாருக்கு எத்தனை ஓவர் கிடைக்கிறதுக்கு இன்னைக்கு ரெண்டாவது T20ல சவுத் ஆப்பிரிக்காவுக்கு எப்படி பவுல் பண்ண போறாங்க அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா ஹேசல்வுட் யார் எப்படி போனாலும் சரி அவருடைய 4 ஓவர் கம்ப்ளீட் பண்ணிடுவாரு. காரணம் என்ன அப்படின்னா ஹேசல்வுட் தான் அந்த டீமோட இனிஷியல் அட்டாக்கர். முதல் பவர் பிளேல 6 ஓவர்ல 2 ஓவர் ஹேசல்வுட் ஓவர் தான் இருக்கும். அந்த 2 ஓவர்ல பாத்தீங்க அப்படின்னா கண்டிப்பா ஒரு விக்கெட் எடுக்கிறதுக்கு அதிகபட்ச வாய்ப்பு இருக்கு. அண்ட் அவருடைய 3வது ஓவர் மிடில் இருக்கும். கடைசி ஓவர் மட்டும் ஒரே ஒரு ஓவர் மட்டும். அந்த கடைசி 4 ஓவர்ல ஹேசல்வுட்டோட பங்களிப்பு 1 ஓவர் மட்டும்தான். ஸோ பெருசா ஹேசல்வுட் டெத் அட்டாக்கர் கிடையாது, இனிஷியல் அட்டாக்கர். ஸோ நான் ஹேசல்வுட் இருந்து கண்டிப்பா 1ல இருந்து 2 விக்கெட் வரைக்கும் எதிர்பார்க்கிறேன். காரணம் இனிஷியலையும் பவுல் பண்றாரு, மிடில்லையும் பவுல் பண்றாரு, டெத்லயும் அவரோட பங்களிப்பு இருக்கு. அதனால நம்ம ஜாம்பாவை பத்தி சொல்லியிருந்தோம். என்னதான் ஜாம்பாவை நிறைய பேர் ஃபோக்கஸ் பண்ணனாலும் அவருடைய கம்ப்ளீட்டா அவருடைய 4 ஓவரை பவுல் பண்ணுவார். அதுதான் ஜாம்பாவோட ஒரு பெரிய பிளஸ்ஸா பார்க்கிறேன். நம்ம ஆஸ்திரேலியாவோட முதல் மெயின் ஸ்பின்னரா அவர் தான் இருக்காரு. ரெண்டாவது தான் மேக்ஸ்வெல். ஃபர்ஸ்ட் மெயின் ஸ்பின்னரை ஜாம்பா. அதனால அவருடைய 4 ஓவரை கம்ப்ளீட் பண்ணிடுவாரு. பவர் பிளே முடிஞ்சதுல இருந்து கடைசி டெத் ஓவர் வர்ற வரைக்கும் உள்ள இடப்பட்ட ஒரு 7வது ஓவர்ல இருந்து ஒரு 15வது ஓவருக்குள்ளதான் அவருடைய அட்டாக் மாத்தி இருக்கும்.
ஸோ 4 ஓவர் பவுல் பண்றதுனால கண்டிப்பா நம்ம மினிமம் 1ல இருந்து மேக்சிமம் நீங்க 2 விக்கெட் வரைக்கும் எதிர்பார்க்கலாம். குறைஞ்சது சாம்பாவை எடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஒரு 40 ஃபேண்டசி பாயிண்ட் வந்து உறுதியா கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. அடுத்து டுவாஷஸ் எப்படி வந்து ஹேசல்வுட் வந்து இனிஷியல்ல பவுல் பண்றாரோ 2 ஓவர், அதே போல இவருடைய அட்டாக் அந்த முதல் பவர் பிளேல வந்து 6 ஓவர்ல கண்டிப்பா 2 ஓவர் வந்து இவர் தான் பவுல் பண்ண போறாரு. பிளஸ் மிடில் ஒரு ஓவர் ஒரு 13 12 அதுல பவுல் பண்ணுவாரு. கடைசியில வந்து டெத்ல வந்து 1 ஓவர் பவுல் பண்றாரு. குறிப்பா கடைசி ஓவர் பவுல் பண்றாரு. அதுதான் இதுல இருக்கக்கூடிய ஒரு பெரிய பிளஸ். ஏன்னா நீங்க பாத்தீங்கன்னா லாஸ்ட் மேட்ச் ஆஸ்திரேலியாவோட கடைசி 4 ஓவர் பவுலிங் பண்ணும்போது 2 விக்கெட் கிடைச்சது, ஹேசல்வுட் கிடைச்சது. சோ எலிஸுக்கு வந்து 2 ஓவர் பவுலிங் பண்ணி டெத்ல விக்கெட் கிடைக்கலனாலும் எலிஸ் தான் டெத்ல பவுல் பண்றாரு. சோ இவர் கடைசி ஓவர் பவுல் பண்றதுனால நான் மினிமம் வந்து 2 விக்கெட் வரைக்கும் நான் வந்து எதிர்பார்க்கிறேன். அதுவும் குறிப்பா ஃபர்ஸ்ட் பவுல் பண்ணா நம்ம வந்து ட்ரை பண்ணியே ஆகணும். அதுக்கடுத்து எலிஸ் தான் இந்த ஆஸ்திரேலியா டீமோட டெத்ல அட்டாக் பண்றாரு. அதனால கண்டிப்பா விக்கெட் பெருசா 1 விக்கெட் இல்ல 2 விக்கெட் தானே அப்படிலாம் நினைக்காதீங்க. அது ரொம்ப முக்கியம் நமக்கு. ஸோ கண்டிப்பா ஏன்னா லாஸ்ட் 4 ஓவர்ல அவருடைய பங்களிப்பு தான் வந்து 2 ஓவர் இருக்கு. டுவாஷஸ் வந்து 1 தான் பண்றாரு, ஹேசல்வுட் 1 தான் பண்றாரு. கடைசி 4 ஓவர்ல எலிஸோட அட்டாக் தான் அதிகமா இருக்குங்கிறதுனால கண்டிப்பா நான் எதிர்பார்க்கிறது 2 விக்கெட் எதிர்பார்க்கிறேன். அண்ட் ஒரு 80+ ஃபேண்டசி பாயிண்ட் நான் வந்து எதிர்பார்க்கிறேன். அடுத்ததா மேக்ஸ்வெல் இனிஷியல்ல பவுல் பண்றாரு, பிளஸ் ஜாம்பா கூட சேர்ந்து மிடில்ல தான் வந்து அட்டாக் பண்ணுவாரு. ஒருவேளை இன்னைக்கு லாஸ்ட் மேட்ச் ஸ்பின்னுக்கு நல்லா சாதகமா இருந்தது, ஸ்பின்னுக்கு சாதகம் இல்லைன்னா ஓவன் வந்து அதிகபட்சம் ஒரு 2 ஓவர் பவுல் பண்ணலாம். மேக்ஸ்வெலுக்கு வந்து 2 ஓவர் கம்மியாகலாம். அதே ஸ்பின்னுக்கு நல்ல சப்போர்ட் கிடைச்சா ஓவனுக்கு கொடுக்க மாட்டாங்க. அந்த 2+2 2+2 ஓவர் 4 ஓவரையுமே மேக்ஸ்வெல் பவுல் பண்ணுவாரு, நல்லாவே பவுல் பண்றாரு. அதிகபட்சம் நம்ம மேக்ஸ்வெல் கிட்ட இருந்து 1 விக்கெட், குறைந்தது 1 விக்கெட் நம்ம வந்து எதிர்பார்க்கலாம் மேக்ஸ்வெல் கிட்ட இருந்து. ஏன்னா 4 ஓவர் பவுல் பண்ணும்போது அந்த 1 விக்கெட் அப்படிங்கிறது சாத்தியம் தான். ஸோ இதுதான் ஆஸ்திரேலியாவோட பவுலிங் லைனப். இதுல நான் குறிப்பா பாத்தீங்க அப்படின்னா அந்த இனிஷியல் பிளஸ் டெத்ல கான்ட்ரிபியூட் பண்ணக்கூடிய பிளேயர் எலிஸ், டெத்ல டுவாஷஸ் இனிஷியல் பிளஸ் டெத், ஹேசல்வுட் இனிஷியல் பிளஸ் டெத். ஸோ நான் கண்டிப்பா என்னுடைய டீம்ஸ்ல பாத்தீங்க அப்படின்னா கிராண்ட் லீக்ஸ் டீம்ஸ்ல இந்த 3 பேருக்குமே நான் வந்து கேப்டன் வைஸ் கேப்டன் இந்த ஆப்ஷன் வந்து 3 பேருக்குமே நான் எடுப்பேன். காரணம் என்ன அப்படின்னா உங்களுக்கே தெரியும் இனிஷியல் பிளஸ் டெத்ல வந்து அவங்களுடைய கான்ட்ரிபியூஷன் அப்படிங்கிறது அதிகமா இருக்கு. பிளஸ் நீங்க ஒரு 50 பேர் ஒரு 30 பேர் விளையாடக்கூடிய இல்ல ஒரு 100 பேர் விளையாடக்கூடிய மினி லீக் மாதிரி இருக்கிறதுல வந்து கண்டிப்பா நீங்க ஜாம்பாவை கேப்டன் வைஸ் கேப்டனா எடுத்துட்டு போகலாம். என்ன காரணம் அப்படின்னா மினிமம் 1 விக்கெட்டுங்கும் போதே ஒரு 40ல இருந்து 45 பாயிண்ட் வந்துடும். ஸோ இன்ட்டு நீங்க கேப்டனா போட்டீங்கன்னா 90+ பாயிண்ட் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கும். ஸோ அதனால அந்த மாதிரி லீக்ல நீங்க ஜாம்பா மேக்ஸ்வெல் மாதிரியான பிளேயர்ஸ் வந்து கண்டிப்பா ட்ரை பண்ணலாம். ஏன்னா ஸ்பின்னுக்கு இந்த பிட்ச்ல ஆதிக்கம் செலுத்துறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. அடுத்ததா பேட்டிங் ஆப்ஷன். பேட்டிங் ஆப்ஷன் பார்க்கும்போது ஹெட் மிச்சல் மார்ஷ் தான் ஓப்பனிங் ஆடுறாங்க. இங்கிலீஷ் 1 டவுனு, கிரீனு 2 டவுனு, அடுத்து டிம் டேவிட், மிச்சல் ஓவன். மேக்ஸ்வெலோட பொசிஷன்ங்கிறது அதுல பாதாளத்துக்கு போயிட்டு 7வது வர்றாரு. ஸோ அதனால மேக்ஸ்வெல் நம்ம பெருசா பேட்டிங்ல பாயிண்ட்ஸ் வாங்கி கொடுப்பாரு நம்ம வேண்டாம். பட் இருந்தாலும் ஒரு நல்ல ஒரு ஆப்ஷன் இருக்கு. இதுல வந்து பாத்தீங்கன்னா விக்கெட் கீப்பர் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் வந்து இங்கிலீஷ்க்கு இருக்கிறதுனால இங்கிலீஷ்க்கு வந்து நம்ம கண்டிப்பா இம்பார்ட்டன்ஸ் மேபி ஒரு 10 பாயிண்ட் 15 பாயிண்ட் எக்ஸ்ட்ரா வர்றதுக்கும் வாய்ப்புகள் இருக்கு. இதுல எல்லாருமே பாத்தீங்கன்னா ஹெட்டா இருக்கட்டும், மிச்சல் மார்ஷ், இங்கிலீஷ், கிரீனு, டிம் டேவிட் எல்லாருமே இப்போ வந்து வந்தா வருது போனா போகுது அப்படின்னு ஆடுறாங்க. ஸோ என்ன பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு மேட்ச்ல நான் ஹெட்டை வந்து ஒரு 50% ஆப்ஷன்ல நான் வந்து ட்ரை பண்ணுவேன். காரணம் என்ன, ஹெட்டை பத்தி நமக்கே தெரியும். அடிச்ச அன்னைக்கு அவ்வளவுதான் முடிச்சு விட்டுருவாரு. 70 80 ஏன் 100 கூட அடிக்கலாம். ஆனா அவுட் ஆனாருன்னா 10 15 ரன்னுக்குள்ளேயும் அவுட் ஆகி போயிடுவாரு. பட் மோஸ்டா நம்ம ஆப்போனண்ட்டை வச்சு பார்த்தோம் அப்படின்னாலே ட்ரை பண்ணுவாங்க மோஸ்டா எல்லாருமே. அடுத்து மிச்சல் மார்ஷ் ஐபிஎல்ல இருந்தே கொஞ்சம் நல்ல ஃபார்ம்ல தான் இருக்காரு. இப்போ இதுலயும் ஒரு 30 குறைஞ்சது எனக்கு தெரிஞ்சு மிச்சல் மார்ஷ்க்கு இருந்து ஒரு 25ல இருந்து ஒரு 30 ரன் வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. இங்கிலீஷும் கிரீனும் தான் கரண்ட்ல நல்ல ஃபார்ம்ல இருந்தாங்க. நம்ம வெஸ்ட் இண்டீஸோட சீரீஸ்ல 2 பேரும் சம ஃபார்ம்ல இருந்தாங்க. அண்ட் டிம் டேவிட்டை பொறுத்த வரைக்கும் லாஸ்ட் மேட்ச் வந்து நல்லா ஆடிட்டார் இல்லைன்னு சொல்ல, அப்பவும் ஒரு கேட்ச் வந்து ஸ்டப்ஸ் விட்டாரு. அதை பிடிச்சிருந்தா சவுத் ஆப்பிரிக்கா கன்ஃபார்ம் இந்த மேட்சை வந்து வின் பண்ணியிருப்பாங்க. பட் அதை மிஸ் பண்ணிட்டாங்க. அண்ட் ஓவனும் வந்து பாத்தீங்கன்னா இது. ஸோ என்ன பொறுத்த வரைக்கும் நான் இன்னைக்கு கேப்டன் கிராண்ட் லீக்ல யாரெல்லாம் எடுத்துட்டு போவேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா கொஞ்சம் நல்ல டேஞ்சரான ஆப்ஷனா இருக்கக்கூடிய ஹெட்டை வந்து நான் கண்டிப்பா கிராண்ட் லீக்ல எடுத்துட்டு போவேன். அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா இங்கிலீஷை வந்து எடுத்துட்டு போவேன். அதுக்கப்புறம் வந்து கிரீன். இந்த 3 பேர் கிரீனு, இங்கிலீஷ், ஹெட் இந்த 3 பேரையுமே நான்
கிராண்ட் லீக்ல கண்டிப்பா என்னுடைய டீம்ஸ் வந்து வைப்பேன். அந்த நான் சொன்னல 30 பேர், ஒரு 50 பேர், 100 பேர் ஆடக்கூடிய சின்ன சின்ன மினி லீக்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரு ரிஸ்கா நான் வந்து மிச்சல் ஓவனை வந்து நான் கண்டிப்பா ட்ரை பண்ணி பார்ப்பேன். காரணம் என்னன்னா அவரும் வந்து ரொம்ப காட்டான் தான், கிடைச்சது பினிஷ் பண்ணி விட்டுருவாரு. இருக்கிறதுல இந்த டாப் 6ல லோ பெர்சன்டேஜ்ல இருக்கக்கூடிய பிளேயர் அப்படின்னா அது வந்து நம்மளுடைய மிச்சல் ஓவன் தான். அந்த காரணத்துக்காகவும் ஒரு 50 பேர்ல ஆடக்கூடிய லீக்ல ட்ரை பண்ணீங்கன்னா அந்த 50 பேர்ல கண்டிப்பா ஒரு 40 பேர் வந்து ஓவனை எடுத்திருக்க மாட்டானுங்க. மீதி இருக்கக்கூடிய 10 பேர் தான். ஸோ ஓவன் அடிச்சா நம்ம 10வது இடத்துக்குள்ள ஈஸியா போயிடலாம். அதுக்கு மேற்கொண்டு போறது நம்ம டீமை பொறுத்து தான். அதனால அந்த மாதிரி வந்து ட்ரை பண்ணோம் அப்படின்னா ஈஸியா வந்து வின் பண்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கும். அடுத்ததான் நம்ம பார்க்கக்கூடியது சவுத் ஆப்பிரிக்கா. ஸோ நல்ல டீசென்டான டீம், நல்லாவே ஆடினாங்க, டஃப் ஃபைட் கொடுத்தாங்க, ஃபீல்டிங் நல்லா இருந்ததுன்னா இந்த மேட்சை வந்து ஈஸியா எடுத்துருக்கலாம். இங்க பவுலிங் ஆப்ஷன் பார்த்தோம் அப்படின்னா இங்கடி 1, அடுத்து முத்துசுவாமி 2, அடுத்து மகப்கா வந்து 3, அடுத்து வந்து ரபடா 4, அடுத்து போஷ் வந்து 5 அண்ட் ஜார்ஜ் லிண்டே வந்து 6. ஸோ 6 பவுலிங் ஆப்ஷன் வந்து சவுத் ஆப்பிரிக்கா சைட்லன்னு வச்சிருக்காங்க. எப்படி வந்து ஆஸ்திரேலியா 6 வச்சிருக்காங்களோ அதே போல இவங்களும் வந்து 6 ஆப்ஷன் வச்சிருக்காங்க. ஓவர் வைஸா பாத்தீங்கன்னா கண்டிப்பா நீங்கிரி வந்து 4 ஓவர் போடுவாரு, ரபடா வந்து அவருடைய 4 ஓவர் போடுவாரு, மகப்பா வந்து அவருடைய 4 ஓவர் போடுவாரு. மீதி இருக்கக்கூடிய 12 ஓவரை போஸ், அதுக்கப்புறம் முத்துசுவாமி, ஜார்ஜ் லிண்டே. ஸோ இந்த 3 பேருமே மேக்சிமம் இவ்வளவு முத்துசுவாமி 4 ஓவர் பவுல் பண்ணலாம், ஏன்னா நல்லா பவுல் பண்றாரு. ஸோ அவர் ஒரு 3 ஓவர் பவுல் பண்ணா இவர் ஒரு, அப்படி இந்த 3 பேருக்குள்ள ஒரு 8 ஓவரை வந்து ஷேர் பண்ணி பவுல் பண்றதுக்கு தான் வாய்ப்பு இருக்கும். பட் ரபடா, மகப்கா, லிங்கிடி இந்த 3 பேருமே ரொம்ப முக்கியம். அவங்க தான் 12 ஓவரை பவுல் பண்ண போறாங்க. மீதி இருக்கக்கூடிய பிளேயர்ஸ் கூட நம்ம பெருசா இது பண்ண தேவையில்லை. அடுத்து இந்த டீமோட இனிஷியல்ல யார் அட்டாக் பண்றா? ரபடாவும் இங்கிடி தான் இனிஷியல்ல 6 ஓவர் பவர் பிளேல 4 ஓவர் இவங்க தான் பவுல் பண்றாங்க. பிளஸ் 1 ஓவர் வேணா கோச் உள்ள வர்றாரு. அடுத்து எப்படி ஆஸ்திரேலியா வந்து மேக்ஸ்வெல் எடுத்துட்டு வந்தாங்களோ அதே போல ஸ்பின் சப்போர்ட் வேணும் அப்படின்னு நினைச்சாங்களா ஜார்ஜ் லிண்டே இல்ல முத்துசுவாமி வந்து மேபி அந்த பவர் பிளேக்குள்ள ஒரு 2 ஓவர்ல 1 ஓவர் வந்து உள்ள வர்றாங்க, வந்து விக்கெட் எடுக்கிறாங்க. ஸோ அதனால இது மிடில் வந்து பாத்தீங்கன்னா பவர் பிளே முடிஞ்சதுல இருந்து டெத்ல அட்டாக் பண்ற வரைக்கும் மகப்பாவில தான். லாஸ்ட் ஃபைனல்ல வந்து பாத்தீங்கன்னா கடைசி 4 ஓவர்ல ஒரு பெரிய சிக்கல் இருக்கு. ஆஸ்திரேலியால எலிசி, டுவார்ஸ் 3 பேரை நம்ம அழகா எடுத்துடலாம். இதுல வந்து பாத்தீங்கன்னா இவரு 1 ஓவர், ரபடா 1 ஓவர், இவரு 1 ஓவர், இவரு 1 ஓவர். அந்த கடைசி 17 to 20 ஓவர் பாத்தீங்க அப்படின்னா ஆளுக்கு 1 ஓவர்னு பவுல் பண்றாங்க. அப்ப யாருக்கு நம்ம இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறது? இவர் தான் டெத் ஸ்பெஷலிஸ்ட், நம்ம எடுக்க முடியல. அப்படிங்கிறதுனால என்ன பொறுத்த வரைக்கும் நான் என்னுடைய டீம்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா கிராண்ட் லீக்ஸ் டீம்ஸ்லாம் ரபடா, மகப்கா அண்ட் நிகிடி இந்த 3 பேருக்கும் கேப்டன் வைஸ் கேப்டன் கொடுப்பேன். குறிப்பா ஃபர்ஸ்ட் பவுல் பண்ணிட்டாங்க அப்படின்னா கண்டிப்பா இந்த 3 பேரையும் என்னுடைய கிராண்ட் லீக்ஸ் டீம்ல எடுத்துட்டு போயிடுவேன். நான் சொன்ன மாதிரி அந்த 50 பேர் 100 பேர் நடக்கூடிய மினி லீக்ல நீங்க போக்கஸ் பண்ண வேண்டியது வந்து பாத்தீங்கன்னா போச், அதுக்கப்புறம் வந்து முத்துசுவாமி, அதுக்கப்புறம் ஜார்ஜ் லிண்டே. என்ன காரணம் அந்த லீக்கை ஏன் நம்ம ப்ரிப்பேர் பண்ண சொல்றோம் அப்படின்னா இப்போ ஒரு 100 பேர் விளையாடுறாங்கன்னு வச்சுக்கோங்க. ஒரு நீங்க வந்து ஒரு செலக்டட் பெர்சன்டேஜ்ல ரபடா இங்கிடி தான் அதிகம், இந்த முத்துசுவாமி வந்து பெருசா கம்மி தான், ஒரு 15% 20% இருக்காரு. வந்து ஒரு 2 விக்கெட் எடுத்துட்டாருன்னு வச்சுக்கோங்களேன், நமக்கு வந்து குறையாம ஒரு 70ல இருந்து 80 பாயிண்ட் வாங்கி கொடுத்துருவாரு. ஆனா முத்துசுவாமி எடுத்ததுல அதுல வந்து பாத்தீங்கன்னா ஒரு 80 பேர் எடுத்திருக்க மாட்டாங்க. ஸோ நம்ம நல்ல பாயிண்ட் வாங்கி கொடுக்கும்போது டப்புன்னு ஒரு 20வது ரேங்க் போயிடும். மீதி இருக்கக்கூடிய 10 பிளேயர் நம்ம டீம்ஸ் வந்து நல்ல ஒரு ஆவரேஜா கேப்டன் வைஸ் கேப்டன் போட்டிருந்தோம்னா ஒரு 10ல இருந்து 15வது ரேங்க் உள்ள ஈஸியா டார்கெட் பண்ணி போயிடலாம். அந்த 100 பேர் விளையாடும்போது, லட்சக்கணக்கான பேர் விளையாடும்போது தான் கஷ்டம். அதனாலதான் மினி லீக்லயும் நம்ம கவனம் செலுத்தணும் அப்படிங்கிறது தான் முத்துசுவாமி, ஜார்ஜ் லிண்டே அண்ட் பிளஸ் போஸ். அது மட்டும் இல்லாம இந்த 2 பேருமே பேட்டிங்ல ஒரு கணிசு லாஸ்ட் மேட்ச் பெருசா ஆடல 2 பேரும், பட் பேட்டிங் வாய்ப்புன்னு ஒண்ணு இருக்கு. ஒரு 15 ரன் அடிச்சு கொடுத்தா அதுக்கு கண்டிப்பா வந்து பாத்தீங்கன்னா ஒரு 6, 4 இதெல்லாம் சேர்ந்து ஒரு 25 பாயிண்ட் வச்சுப்போம். ஒரு விக்கெட் எடுத்து கொடுத்தாரு அப்படின்னா ஒரு 30 பாயிண்ட். ஸோ குறையாம பாத்தீங்கன்னா ஒரு 55 பாயிண்ட் பிளேயிங் 11 அதுன்னு சேர்த்தோம் அப்படின்னா 60+ போயிடும். ஸோ அந்த காரணத்தினால இந்த மாதிரி ஆல்ரவுண்டர்ஸையும் நீங்க கொஞ்சம் கவனமா பார்க்கணும். பேட்டிங்னு பாத்தீங்கன்னா 5 பேர், ரிக்லட்டன், மார்க்ரம், பிரிட்டோரியஸ், பிரீவிஸ், ஸ்டப்ஸ், ஜார்ஜ் லிண்டே வந்துடுறாரு. இந்த 5 பேர்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா ரிக்லட்டனுக்கு வந்து விக்கெட் கீப்பிங் ஆப்ஷன் இருக்கு.
ஸோ அதனால அவர் வந்து நம்ம கண்டிப்பா ஃபோக்கஸ் பண்ணி ஆகும். ஏன்னா டபுள் அட்வான்டேஜ் இருக்கு. மார்க்ரம்க்கு பவுலிங் ஆப்ஷன் இல்லை. ஏன்னா மார்க்ரம் தான் இந்த டீம்ல 7வது பவுலிங் ஆப்ஷன்ல தான் இருக்கிறாரு. ஸோ ரொம்ப ரேர் பவுலிங் பண்ண. ஆல்ரெடி ஸ்பின் இல்லைன்னா கூட பரவாயில்ல, 2 ஸ்பின்னர்ஸ் வச்சிருக்காங்க, அவங்களுக்கே ஓவர் ஃபுல்லா கொடுக்க முடியல. அதையும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ மார்க்ரம் பவுலிங் பண்ணுவாரு அப்படின்னு நினைச்சு, ஆல்ரவுண்டர் அப்படின்னு நினைச்சு இம்பார்ட்டன்ஸை அதிகப்படுத்திக்கிட்டே இருக்காதீங்க. அடுத்து பிரிட்டோரியஸ். ஸோ அதுக்கப்புறம் பிரீவிஸ், ஸ்டப்ஸ் எல்லாருமே ஹிட்டரா இருந்த மாதிரி இருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு வந்தா வருது போனா போதுன்னு சுத்திட்டு அவுட் ஆகக்கூடிய பிளேயர்ஸ் தான் இருந்த மாதிரி இருக்கு. குறிப்பா நான் சொல்றேன் மறுபடியும், இந்த பிரிட்டோரியஸ் வந்து ரொம்ப ரொம்ப டேஞ்சர். காரணம் என்ன அப்படின்னா, நீங்க ஒரு 3 T20 நடக்க போகுது. 3 T20லயும் அவரை கண்டிப்பா ரிஸ்க் எடுத்து ட்ரை பண்ண நினைக்கக்கூடியவங்க அந்த 50 பேர் 100 பேர் விளையாடக்கூடிய லீக்ல ட்ரை பண்ணுங்க. 3 மேட்ச்ல கண்டிப்பா வந்து 2 மேட்ச் வந்து ஃபிளாப்பான ரிசல்ட் தான் கொடுப்பாரு. நான் இல்லைன்னு சொல்ல. பட் அந்த ஒரு மேட்ச் நம்ம கரெக்டா அந்த ஒரு மேட்ச் வந்து ப்ரெடிக்ட் பண்ண முடியாது. இன்னைக்கு ஒரு அடிப்பாரா அப்படின்னு யாரால சொல்ல முடியாது. பட் 3 மேட்ச் நம்ம ட்ரை பண்ணோம் அப்படின்னா ஒரு மேட்ச் வந்து வசமான ரிசல்ட் கொடுப்பாரு. ஸோ அது நாளைக்கு மேட்சா கூட இருக்கலாம், இல்ல 3வது T20 கூட இருக்கலாம், இல்ல ஏன் 3வது T20 இல்லாம கூட போகலாம். பட் ஒரு நல்ல ஒரு ஆப்ஷன், நல்ல யங் டேலண்டட் பிளேயர், நல்ல ஹோப் இருக்கு. ஸோ பிரிட்டோரியஸ் வந்து எனக்கு தெரிஞ்சு நல்ல ஒரு ஆப்ஷன். மற்றபடி பாத்தீங்க அப்படின்னா ரிக்லட்டன்லாம் கண்டிப்பா கிராண்ட் லீக்ல ஒரு கேப்டன் வைஸ் கேப்டன் எடுத்துட்டு போகலாம் நீங்க. அதுக்கப்புறம் வந்து பிரீவிஸையும் ட்ரை பண்ணுங்க. ஏன்னா நல்ல ஃபார்ம்ல ஆடிட்டு இருக்கிறார் நமக்கு தெரியும். ஸோ கிராண்ட் லீக் மாதிரி லீக்ஸ்ல கண்டிப்பா ஃபோக்கஸ் பண்ணுங்க. அடுத்ததா நம்மளுடைய ஸ்மால் லீக். இப்போ கிராண்ட் லீக் எல்லாம் பார்த்தாச்சு, கிராண்ட் லீக், மினி லீக் எல்லா லீக்கும் பார்த்தாச்சு. ஃபைனலா நம்மளுடைய ஸ்மால் லீக் டெமோ டீம் இங்கிலீஷ், மிச்சல் மார்ஸ், ஹெட், மேக்ஸ்வெல், ஹேசல்வுட், டோர்ஷி. அடுத்துங்க ரிக்லட்டன், மார்க்ரம், ரோச், ரபடா, மகப்பா. ஸோ எல்லாம் கொஞ்சம் ரிஸ்கா தான் எடுத்திருக்கு. ஸோ இந்த இடத்துல உங்களுக்கு வேணும்னா நீங்க வந்து யாரு இங்கிடியை ட்ரை பண்ணலாம். இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா ஜார்ஜ் லிண்டே வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸோ மார்க்ரம், மிச்சல் மார்ஸுக்கு பதிலா கிரீனை ட்ரை பண்ணலாம். ஸோ இந்த மேட்ச் வந்து ஸ்மால் லீக்கு ரொம்ப கஷ்டம். எடுக்கக்கூடிய பிளேயர்ஸ் எல்லாம் பெர்ஃபெக்டா பெர்ஃபார்ம் பண்ணணும். அண்ட் கேப்டன் வைஸ் கேப்டனும் நல்ல ஆல்ரவுண்டர் இல்ல பேட்டிங் பார்த்து கொடுங்க. நான் வந்து அகைன் கேப்டனா வந்து இங்கிலீஷை ட்ரை பண்ணலாமான்னு யோசிச்சுட்டு இருக்கேன். வைஸ் கேப்டனா பாத்தீங்கன்னா ஹேசல்வுட். குறிப்பா எந்த டீம் வந்து ஃபர்ஸ்ட் பவுல் போடுதோ அந்த டீமுக்கு நல்லாவே இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க, தப்பு கிடையாது அதோட பவுலர்ஸுக்கலாம். ஸோ அவ்வளவுதான் நண்பா நம்மளுடைய ப்ரெடிக்ஷன். ஸோ எல்லா தெளிவா ப்ரெடிக்ட் பண்ணியிருக்கோம். தொடர்ந்து வீடியோ பாருங்க, உங்க நண்பர்கள் எல்லாருக்கும் நம்மளுடைய வீடியோக்களை ஷேர் பண்ணுங்க. யாரெல்லாம் இந்த ஃபேண்டசி விளாடுறாங்களோ அவங்க எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணி நம்ம வீடியோவை பார்க்க சொல்லுங்க. சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஹைப் அப்படிங்கிறத நம்ம சேனல் கொடுங்க. வீடியோ பார்த்த எல்லா நண்பர்களுக்கும் நன்றி, வணக்கம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் நண்பா.